Sevgala's hit session January 22. India-US Civil Nuclear Agreement 2005 talk start பண்ணி 2008 பாஸ் ஆகி நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அதில் ப்ராமிஸ் பண்ண எனர்ஜி ரிலேட்டடாக நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் நிறைய செட் பண்ணுறது நிறைய பின்னடைவு சந்திச்சிருக்கு டியூ டு லாட் ஆஃப் ரெகுலேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தீஸ் டூ நேஷன்ஸ். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆத்தரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் லீகல் ஆர்டர் இப்போ ட்ரம்ப் 2.0 செகண்ட் டைம் பிரசிடெண்ட்டாக வந்ததுனால என்னென்ன தாக்கம் ஓவரால் குளோபில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அகெயின் இந்தியாவுக்கு ட்ரம்ப்பு அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்தியா வெஸ்ட் அண்ட் திஸ் ரஷ்யா இந்த ஸ்டாண்டை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, பிரிக்ஸ் as well as தி குவாடு அப்படிங்கிற பற்றின ஒரு டிஸ்கஷன். தென் யூஎஸில் மைக்ரண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ட்ரம்ப் அரசாங்கம் மைக்ரண்ட்ஸ் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரொம்ப ஒரு ஸ்டெபனான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்லை அதிகமான ஒர்க்கர்ஸ் அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே மைக்ரண்ட்ஸ் தான். தேட் இஃப் தே வெண்ட் ஆஃப் அப்படின்னா அவங்கள யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான மேஜர் கொஷின் தேர். ஸோ இல்லீகல் மிக்ரண்ட்ஸ் சொல்லும்போது இந்தியன் சைட்லேயும் நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். வில் சி தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரளாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இருக்கிறதுலே டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்டாலிட்டி ரேட் as well as ஃபெர்டிலிட்டி ரேட் ரெண்டுமே வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த மாதிரியான மார்டாலிட்டி பாப்புலேஷன் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் குறையிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி த பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் சீட் அலோகேஷன் இதெல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. லெட் வி டிஸ்கஸ் them. Start from the begin. So it was 2008 in the civil nuclear agreement. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு பிஃபோர் அப்படியே லைட்டாக ஒரு பேக் ஸ்டோரி அபவுட் இந்தியாவுக்கும் இந்த நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டடான வேரியஸ் ட்ரீட்டிஸ்க்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குது, இல்லை யூஎஸ் எப்படி ரோல் ப்ளே பண்ணாங்க, அதை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஆஃப்டர் தி கோல்டு வார் டியூரிங் த கோல்டு வார் பிகின் ஆகும்போது இட் இஸ் அ பைபோலார் வேர்ல்டு யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் யூஎஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் P5 நேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க. அந்த P5 யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், தென் ரஷ்யா அண்ட் சைனா. தீஸ் ஆர் த 5. இவங்க தான் P5 யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இவங்க தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ தே ஹவ் brought that நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி NPT ட்ரீட்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த 5 P5 நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளும் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது ஜென்ரலாக உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை யுரேனியம் மட்டும் நீங்கள் வந்து பியூரிட்டியை எடுக்கிறதுக்கு என்ரிச்மெண்ட் சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமாக ஒரு 90% அபவ் நீங்கள் பியூரிட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நியூக்ளியர் பாம்புக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும், நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க. அண்ட் மோரோவர் நார்மல் இப்போ நீங்கள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணோன்னா இட்ஸ் அ மீகல் லெவல் ஆஃப் 12 to 20% is enough. பட் வென் யூ ஆர் கெட்டிங் அப் டு ஒரு 60% என்ரிச்மெண்ட்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாலே 90% வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அட்டைன் பண்ணிட முடியும். ஸோ இன்கேஸ் ஆஃப் யுரேனியம் நீங்கள் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் என்ரிச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ரிமைனிங் லைக் ப்ளூட்டோனியம் P35 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த P38 ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹைலி நியூக்ளியர் வெப்பனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ இதை வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஏன்னா இதோடைய அழிவுகள் ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறமே அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒன்றை வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. இது இந்தியா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட்
இஸ்ரேல் தென் நார்த் கொரியா சைன் பண்ணி லேட்டர் வந்து வெளியே வந்துடுவாங்க, பாகிஸ்தான் as well. ஸோ இந்த கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணலை இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது இட்ஸ் டேஞ்சரஸ் டு ஹியூமன் பீயிங் இன் ஹோல்சம். இதில் வந்து P5 நேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ஹைலி அன்அக்செப்டபிள். ஸோ அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத வந்து இந்தியா ஃபீல் பண்ணி இந்தியா வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க, சைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஸோ இதனை தொடர்ந்து 1960s நமக்கு திஸ் 1957-58 தலாய் லாமா வந்து இந்தியாவுக்கு அசைலம் வந்து, ஸோ அதை சைனா வந்து அசைலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது காரணமாக சைனா என்ன டிபெட்டை ஆக்குபை பண்ணாங்க. டிபெட்லேருந்து தலாய் லாமா இங்கே வந்து அடைக்கலம் வாங்கிட்டார். இப்போ மிஸ் ஹசினா இங்கே இருக்கிற மாதிரி தலாய் லாமா வந்து அப்போ வந்தார். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் சைனா வந்து 1962 வந்து ஒரு வார் இந்தியா மேலே எடுத்து அக்ஸை சீன் அப்படிங்கிற அந்த ரீஜன் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணாங்க. அண்டு சைனா பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் வந்து கிரியேட் ஆஸ் தேர் P5 அப்படிங்கும்போது தே ஆல்ரெடி ஹேவிங் ஏ நியூக்ளியர் வெப்பன். ஸோ அப்போ இந்தியா வேர் அண்டர் த கம்பல்ஷன் நியூக்ளியர் வெப்பன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அவருடைய ஹெட் மிஸ்டர் பாபா, ஸோ அவருடைய தலைமையில் தான் ஜவஹர்லால் நேருவுக்கு அடியில் ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷன் ஆப்ரேட் பண்ணாங்க. தென் விக்ரம் சாராபாய் இவங்க இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எஃபோர்ட் வேர் பீன் மேட். இப்போ தான் நியூக்ளியர் 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஸோ இப்போது இந்த டைம்லேருந்து பார்த்திங்கன்னா 1974 ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிறது பொக்ரான் அணுகுண்டு ஃபஸ்ட்டு சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு காமிக்காங்க. இதனை தொடர்ந்து உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இட் வாஸ் பயங்கரமான ஒரு இந்தியா மேலே ஒரு சாங்ஷனை முன்வைக்காங்க. அண்ட் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் சப்ளை குரூப் அப்படிங்கிறது இந்த அமைப்பில் as of now 49 நேஷன்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த நேஷன்ஸில் இல்லை மெம்பராக இருக்கக்கூடிய நேஷன்ஸுக்கு மட்டும்தான் இந்த சிவில் நியூக்ளியர் பர்பஸ்க்காக யுரேனியம் வந்து சப்ளை பண்ணப்படும். தட் இஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சு நீங்கள் பவர் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த அமைப்பே வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஒரு நியூ மெம்பர் வரணுனால கன்சென்சஸ் பேசிஸில் தான் இந்த அமைப்புக்குள்ளே வந்து யார் வேணாலும் ஆட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ லேட்டர் ரொம்ப முக்கியமான சேஞ்ச் ஒரு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 1999 இந்த கார்கில் வார் இந்த டியூரேஷனில் இந்தியா வந்து பொக்ரான் 2 அப்படிங்கிற அணுகுண்டு சோதனையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்ததின் காரணமாக உலக நாடுகள் எல்லாமே இந்தியா மேலே பயங்கரமான ஒரு அதிருப்தியை வந்து தெரிவிக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு யூஎஸ்எஸ்ஆருடைய சப்போர்ட் இருந்துச்சு. பட் இப்போ பண்ணும்போது யூஎஸ்எஸ்ஆர் ஆல்ரெடி டிஸ்இன்டகிரேட் ஆகி ரஷ்யா அப்படிங்கிற ஒரு தேசம் தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அந்தளவுக்கு ரஷ்யாவே வந்து ஸ்டெபிளைஸ்டாக இல்லை அந்த டைமில். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய், ஸோ அவர் தலைமையில் இந்த கார்கில் வார் அண்ட் தென் வந்த இந்த பொக்ரான் சோதனை. ஸோ ஈவன் மிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய போஸ்டர் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், we know that இந்த பொக்ரான் சோதனை பண்ணுறதுனால உலக நாடுகள் எல்லாம் எங்கள் மேலே ஒரு பொருளாதார தடை விதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு. பட் இருந்தாலும் I have taken a very hard decision because our country's security is the first priority. Because பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க, சைனா நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சப்போஸ்லி ஹாவ் டு கிரியேட் அவர் ஓன் நியூக்ளியர் வெப்பன். அந்த ஒரு காரணத்தினால நம்ம டெஸ்ட் பண்ணோம். இமிடியேட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா they have wrote a letter to யூஎஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி அப்படிங்கிறது டிஃபென்சிவ் மோடு தான். ஸோ அதாவது நோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நோ ஃபஸ்ட் ஸ்ட்ரைக். நம்ம வந்து எந்த கண்ட்ரியும் நம்ம ஃபஸ்ட்டாக நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணி அடிக்க மாட்டோம். ஒன்லி ஃபார் ரிட்டாலியேஷனுக்கு மட்டும்தான். ஸோ செகண்ட் ஸ்ட்ரைக் அவங்க நம்ம மேலே நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக
நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக யூஎஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாரு. ஸோ இதனை தொடர்ந்து பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் இல்லை, பட் ஸ்லோலி ஃபர்தர் இந்தியாவோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க IEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் இன் வேரியஸ் கண்ட்ரீஸை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஈவன் அப்பப்போ வந்து சூப்பர்விஷன், ஆன்சைட் சூப்பர்விஷனையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா வந்து ஓப்பனாக வந்து we have given a statement that we welcome IEA to conduct a supervision and check India's நம்ம எங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத. ஸோ ஃபர்தராக ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா மேலே ஒரு பெட்டரான ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டது. ஸோ இதனை தொடர்ந்து ஃபஸ்ட் டைம் இந்தியா US புஷ்ஷோடைய கவர்மெண்ட் அமெரிக்காவில், ஸோ இந்தியா யூஎஸ்க்குள்ளே ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு ஏற்படுது. ஸோ அதனை தொடர்ந்து தான் இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுடைய பேச்சுவார்த்தை 2005 ஆரம்பித்து 2008 அங்கே உள்ள காங்கிரஸில் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து 1 to 3 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக ஆர்டிக்கிள்குள்ளே போயிடலாம், பிகாஸ் இதுலேருந்து ஆர்டிக்கிளில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட மேஜர் பர்பஸே பார்த்திங்கன்னா எனர்ஜி அண்டு கமர்ஷியல் ரீதியில் இந்தியா முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இது போக எம்ப்ளாய்மெண்ட் 2 சைடும் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ பராக் ஒபாமா பார்த்திங்கன்னா 2016 என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, வெஸ்டிங் ஹவுஸ், அதாவது அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு 6 நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து புதுசாக பில்ட் பண்ணி தர்றதாக சொல்லியிருப்பாங்க. பட் சோஃபார் இப்படி இது வரைக்கும் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலை. தென் லேட்டர் பார்த்திங்கன்னா ஜேக் சுலைவான், இவர் யாருன்னா பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, யூஎஸ் வந்து அதாவது இந்தியன் கம்பெனிஸ் கூட இருக்கக்கூடிய ரெகுலேஷன், அந்த ரிஜிடிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம். எதெல்லாம் அந்த சிவில் நியூக்ளியர் கோஆப்ரேஷனை வந்து தவிர்க்கிறோம் அதெல்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ யூஎஸ் கம்பெனிஸ் அண்ட் இந்தியன் கம்பெனிஸ் வந்து பெட்டராக கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2008 சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ ஜென்ரலாக யூஎஸோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து என்டைட்டி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் இடம்பெறக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க கூட பெரிய லெவலில் எந்த விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் யூஎஸ் கம்பெனிஸ் வந்து வச்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் தட் வாஸ் சீம்ஸ் டு பி பிட் அன்சேஃப். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக லீக் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய எனிமிஸ்க்கு கையில் வந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2008 அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த டைமில் ஒரு 200 இந்தியன் என்டிட்டிஸ் இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன்ஸை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே எடுக்காங்க. லேட்டர் இது ரிலேட்டடாக மிஸ்டர் சுலைவான் கூட வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், there is a concern that information leakage may happen அப்படின்ட்டு. லேட்டர் இப்போது லாஸ்ட்டாக பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமூவ் ஆகிறதுக்கு பிஃபோர் நிறைய கம்பெனிஸ் அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. பட் ட்ரம்ப்பும் கவர்மெண்ட்டும் அதே பாலிசியை ஃபாலோ பண்ணுமா தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. தென் ஃபர்தராக வெரி இம்பார்ட்டன்ட்லி சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். ஸோ இது வந்து இந்தியாவில் 2010 வந்து பாஸ் பண்ணுறோம். என்ன கொஷின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க, அதில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நஷ்ட ஈடு வந்து யார் கொடுப்பா, அதுதான் இப்போ மேஜர் கொஷினாக வருது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த லயபிலிட்டி அப்படிங்கிறத சப்ளையர்ஸ் தான் வந்து பியர் பண்ணிக்கணும், நாட் த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. இதில் யூஎஸ் சப்ளையர்ஸ் GE அண்டு வெஸ்டிங் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெடியாக இல்லை. வேறஸ் லேட்டர் இந்தியா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வராங்க. இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் லைக் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்டு 4 other கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து தீஸ் சப்ளையர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் கண்ட்ரி வந்து இங்கே வந்து செட்டப் சப்ளையர்ஸ் கம்பெனி இவங்க வந்து பே பண்ணணும் அந்த ப்ரீமியமை. ஸோ தேட் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து ரஷ்யா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யூஎஸ் வந்து இன்னும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டெடியான ஃபாஸ்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். இது போக அந்த டெக்னாலஜி இது இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ தட் வில் மேக் அஸ் டு ஆப்ரேட் இட் மோர் ஹார்டர் அண்ட் த காஸ்ட். ஓகே, ஸோ இதோடைய எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கிறதாகவும் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. தட் வில் ஆட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொரியன் பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்தர் போர்டனை வந்து கன்சியூமர்ஸ் மேலே வந்து போடும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் த திங். நெக்ஸ்ட் பேர்லாம் ட்ரம்ப் 2.0 டிஸ்ட்ரப்டர் ஆஃப் அ குளோபல் லீகல் ஆர்டர். அதாவது இந்த ஊர்ஜீகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை. பட் இதில் வந்து ப்ரிலிமினரி ஓரியன்டாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். So policy of exceptionalism, that is in the Trump government. So they the one have given the Washington consensus அப்படிங்கிற ஒரு நியூ லிபரல் பிரின்சிபல். இது வந்து லத்தீன் அமெரிக்கன் நேஷன்ஸ்க்காக 1980s அவங்க பேங்க்ரப்ட் ஆகிறாங்க. யூஎஸ் கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுக்க முடியாமல் போகுது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வசூல் பண்ணுறதுக்கு இந்த IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் சேர்ந்து கிரியேட் பண்ணலாம் இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படிங்கிறது. தட் இஸ் த நியோ லிபரலைஸ்ட் பிரின்சிபல். எல்பிஜிக்கான ஒரு வரையறை வந்து இதுதான். ஸோ பட் உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த இதை இவங்க ப்ரீச் பண்ணிவிட்டு இவங்க மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் எடுத்துக்கிறாங்க, சைட்லைன் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஓன் பீப்புளுடைய வெல்ஃபேர் அந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட் ஐடியாலஜியை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரம்ப்புடைய 1.0 பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அவங்கவுங்க பீப்புளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் அகேன்ஸ்ட் த குளோபலைசேஷன். ஸோ தட் இஸ் த one thing. Then sovereignist view of international law. ஸோ யூஎஸ்க்கு இந்த மாதிரி வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூலேயே வந்து இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்ரோச் பண்ணுறது. 2017 இந்த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்சிலேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஈவன் நீங்கள் கயோட்டோ ப்ரோட்டோக்காலோடைய டியூரேஷன் 2015, அதுக்கப்புறம் கயோட்டோ ப்ரோட்டோக்கால் பீரியட் 2 வந்து ஆரம்பிக்கும் 2012, 2020 வரைக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா யூஎஸ் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து வெளியே போயிருப்பாங்க. பிகாஸ் இட் புட்ஸ் ஆன் சம் compulsion for countries to reduce their production activities or to bring in renewable energy based on ஒரு ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் ட்ரம்ப் வந்து அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் டீல்லேருந்து வெளியே வந்திருப்பார். இது போக ரஷ்யா கூட வந்து கீ நியூக்ளியர் ட்ரீட்டிஸ் அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். இந்த ஸ்டார்ட் ட்ரீட்டியாக இருக்கட்டும், ஐஎஃப் ட்ரீட்டியாக இருக்கட்டும், அல்லது they'll be having a open sky treaty. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியல் கூட இது ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ அப்போது இதுலேருந்துலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த ஆர்ம்ஸ் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி க்ரூஷியல் டு ஆஸ் போத் கண்ட்ரிஸ் யூஎஸ் அண்ட் ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அதோடைய மேஜர் டாஸ்கே. பட் now they have given up these things. So that is the one area we have to look at. The next WTO dispute settlement body appellate board, இதுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தோம். அதாவது US is holding some 15% of the share in WTO. WTOவில் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 85% ஆகுது ஓட்டிங் வந்து வாங்கினா தான் அந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இந்த WTOவுடைய அப்பீலேட் ட்ரிபியூனல் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஜட்ஜஸ் உண்டு. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஜட்ஜஸ்மே இல்லாமல் டிஃபங்க்டாக இருக்குது. புது ஜட்ஜஸ் அப்ளை பண்ண அந்த மெஜாரிட்டி வந்து கொண்டு வர முடியாத காரணத்தினால. தென் அப்பார்ட் யூஎஸுடைய விட்ரா. ஓகே, ஏன் இந்த யூஎஸ் வந்து WTO டிஃபெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 2013 டைமில் தான் சைனா WTO இந்த அக்ரிமெண்ட்குள்ளேயே வர்றாங்க. அப்போ யூஎஸ் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸோடைய எக்ஸ்பேன்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு WTO யூஸ் பண்ணலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சைனீஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய அவங்க ப்ராடக்டை டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இது வந்து ஒரு பெட்டர் மோட் ஃபார் சைனீஸ் டு எக்ஸ்பேண்ட் தி மார்க்கெட் ஆனதுனால ஸோ இட்ஸ் நாட் ஃபேவரிங் யூஎஸ் அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போது டிஃபெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அண்டு நமக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து கண்டினியூஸாக இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறத முன்னெடுப்பார். ஈவன் இப்போ கூட வந்து 25% ஆஃப் த டேரிஃப் கனடா அண்ட் திஸ் கிரீன்லேண்ட் மேலே வந்து விதிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். சாரி, மெக்சிகன் கிரீன்லேண்ட் மேலாம் விதிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். லெட் வி சி. ஸோ இது போக வேறு என்னென்ன முக்கியமான திங்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ் பசிபிக் ட்ரீட்டி டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து இவர் கேன்சல் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். ஸோ எப்போ அப்படின்னா 2017. ஸோ வாட் இஸ் திஸ் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்னா இது ஒரு 12 பசிபிக் நேஷன்ஸ் சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு 2016 ஆக்லாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இதுக்கு பிஃபோர் இது எதுலேருந்து ரைஸ் ஆன ஒரு அமைப்புனா 2005 புருனை, சிலே, நியூசிலாந்து அண்ட் சிங்கப்பூர் இவங்க சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரேட் குரூப் தான் லேட்டர் வந்து இந்த டிபிபியாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் வருது. இதோடைய மேஜர் அம்சமே வந்து கிட்டத்தட்ட 99% ஆஃப் த டேரிஃப் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ரிமூவ் பண்ணுறது தான் இதோடைய மேஜர் டார்கெட். பட் 2017 யூஎஸ் ஃபெல் தட் இட் இஸ் நாட் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க தான் ஃபுல்லாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே டைமில் தான் இந்தியா வந்து இந்த ஏஷியானில் வந்து நம்ம ஆர்சிஇபியில் ரீஜனல் கோஆப்ரேஷன் ட்ரேட் அக்ரிமெண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்போம். பிகாஸ் சர்வீஸை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் a lot of other reason. ஆர்சிஇபி அப்படிங்கிறது 10+5 10 ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் 5 பசிபிக் நேஷன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ரெஃபர் பண்ணுங்கள். தென் 2016 இந்த டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் இங்கே கிரியேட் பண்ணப்படுறாங்க. 2017 யூஎஸ் வந்து அதுலேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போனதுனால அதை வந்து சிபிடிபிபின்னு மாற்றுறாங்க. காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ப்ராக்ரெசிவ் அக்ரிமெண்ட் ஃபார் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இது பிகின் பண்ணும்போது 11 மெம்பர்ஸ், அது யூஎஸ் போயிட்டனால 11 மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூகே 12th மெம்பராக வந்து இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இன் அனதர் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்தும் ட்ரம்ப் கவர்மெண்ட் வெளியே வந்திருக்கும் நாஃப்டா. தட் இஸ் நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 1994 வந்து இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு இடையிலனா யூஎஸ், மெக்சிகோ அண்ட் கனடா இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீ ட்ரேடை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 2018 இந்த பாடியை வந்து யூஎஸ்எம்சிஏ அப்படிங்கிற ஒரு செட்டப் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் யூஎஸ் மெக்சிகோ அண்ட் கனடா அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு 2018 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. 2020 இந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா. நாஃப்டா பற்றி பார்க்கணும். தென் லேட்டர் வந்து யுனெஸ்கோவிலேருந்து யூஎஸ் வந்து விட்ரா பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. தென் டபிள்யூஹெச்ஓலேருந்து யூஎஸ் வந்து விட்ரா பண்ணியிருப்பாங்க. டபிள்யூஹெச்ஓலேருந்து இப்போ கூட இவர் வந்தவுடனே முதல் சிக்னேச்சர் டபிள்யூஹெச்ஓ, ஏன்னா மிஸ்டர் பிடன் கவர்மெண்ட் வந்து திரும்ப டபிள்யூஹெச்ஓவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போது ட்ரம்ப் இனாக்ரேஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சிக்னேச்சரில் நம்மளுடைய பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டார். இதுலேருந்து டபிள்யூஹெச்ஓலேருந்தும் வெளியே வந்துட்டார். ஸோ டபிள்யூஹெச்ஓலேருந்து ஏன் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னென்னா, அதாவது சைனா இஸ் அ கண்ட்ரி ஹேவிங் 1.4 பில்லியன் ஆஃப் பீப்புள் பட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி $30 million டு WHO. வேரஸ் அதாவது யூஎஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 345 மில்லியன் பீப்புள் இருக்கிறவங்க $500 million வந்து டபிள்யூஹெச்ஓக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபேர் கிரவுண்டு கிடையாது. அதனால் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் அவே அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்லி ட்ரம்ப் வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இப்போது இவருடைய த்ரெட்டு ஓவர் த கனடா, மெக்சிகோ, ஈவன் கிரீன்லேண்டு, ஸோ எல்லாமே இந்த 25% டேரிஃபை வந்து ரைஸ் பண்ணி அவங்கள வந்து இவங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பனமா கேனலையும் கேப்சர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இதில் எஸ்பெஷலி கனடா வந்து 51st ஸ்டேட்டாக வந்து ஆட் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஏன்னா கனடாவுக்கு வந்து ஆல்ரெடி இவங்க வந்து எவ்ரி இயர்லி வைஸ் வந்து $100 மில்லியன் வரைக்கும் ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கனடாவுடைய மேஜர் ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபண்டட் பை யூஎஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ இதனால் வி வாண்ட் டு அதை வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு அங்கமாகவே மாற்றிக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம்.
இதில் ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒன்று தான். தட் இஸ் இந்தியா வந்து பிரிக்ஸ் ஒரு சைடு வந்து முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொரு சைடு குவாடில் வந்து முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க. சோஃபா பேன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. இந்த குவாட் அப்படிங்கிறது ஏஷியன் நேட்டோ அப்படின்னு சொல்லி சைனா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து இல்லை ஒரு எக்கனாமிக் ஃபோரம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து சாலிடாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இந்த 2 ஸ்டாண்டை வந்து சோஃபார் இந்தியா வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட்டில் இஸ் தட் அ பாசிபிலிட்டியா அப்படிங்கிறத வி ஹேவ் டு லேட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் திஸ் டூ அந்த ஹெலிகாப்டர் சாப்பர் வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் நம்ம யூஸ்லேருந்து வாங்குகிறோம், ரஷ்யாட்டேருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குகிறோம். ஸோ 2 இடத்துலையுமே வந்து கான்ட்ரவர்சி வருது. ஸோ இந்திய US கூட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸோடைய ரிவால்ரிஸ் எனிமிஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ரேடு வச்சுக்கக்கூடாது, எஸ்பெஷலி ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா இவங்க கூட. ஸோ இப்போ வந்து கேட்ஸா லா அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க லோக்கலாக ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் இந்த மாதிரி யூஎஸோடைய எதிரிகள்கிட்ட நீங்கள் ட்ரேடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஎஸ்கிட்ட வந்து எக்கனாமிக்கல் சாங்ஷன் கிடைக்கும். அண்டு யூஎஸோடைய கரன்சி யூசேஜ் லிமிட்டேஷன்ஸ் அது நிறைய வரும். ஸோ இப்போது இந்தியா வந்து இந்தியா அந்த கேட்ஸாலேருந்து எக்ஸப்ஷன் லாஸ்ட் டைம் வாங்கிட்டாலுமே கோவிட் டைமில் நம்ம வந்து இந்த S-400 மிசைல்ஸை வந்து எங்கே செட் பண்ணியிருப்போம்னா சைனா அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது ஃபர்தராக நம்ம வந்து இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எப்படி ட்ரம்ப் கவர்மெண்ட்லேருந்து அக்செப்டன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போது கேரளாவில் பார்த்திங்கன்னா திஸ் மைக்ரேஷன். ஸோ யூஎஸில் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க. தெர் வேர் அரவுண்டு ஒரு 2.1 lakh இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. டோட்டல் 14 million இல்லீகல் மைக்ரண்ட் இருக்காங்க. இதில் 2.1 இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% ஆஃப் தி அன்டாக்குமெண்டட் மைக்ரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 2010 பிஃபோர்லாம் வந்திருக்காங்க. இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸ் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து கூடிக்கிட்டே வருது. 1500லேருந்து 96,913 to now 90,415 இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் வந்து போகிறாங்க. இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸாக நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதா ட்ரம்ப் சொல்கிறாரு. பட் டேட்டா ஷோஸ் தட் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் தான் வந்து அதிகமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க கம்பேர்ட் டு திஸ் பீப்புள். ஓகே, இது போக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 மில்லியன் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்லாம் வந்து யூஎஸோடைய மேஜர் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்காங்க ஆஸ் ஆஃப் 2018. எல்லா பேசிக் லெவல் ஆஃப் ஜாப்ஸ் இவங்கலாம் பார்க்குறாங்க. ஸோ இஃப் தே நாட் தேர் அப்படின்னா அது ரீப்ளேஸ் பண்ணுறக்கு லேபர் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துடலாம். கேரளாவுடைய ரைசிங் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு அண்ட் this low fertility rate, okay, sorry, not rising, அதாவது மார்ட்டாலிட்டி ரேட்டு பிரசவத்தில் இறக்குறது. தென் திஸ் டோட்டல் ரேட் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 lakh லைஃப் பர்த்துக்கு தான் நம்ம வந்து அந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Whereas the total fertility rate is 2.1, that's a world average. Southern states எல்லாமே பார்த்தீங்கன்னா they have already bypassed and 2 and 1.9 இந்த மாதிரிலாம் southern states வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. whereas northern states பார்த்தீங்கன்னா they are having some meager கொஞ்சம் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 2.1க்கு மேலே தான் அவங்க போகிறாங்க. ஸோ 2.1 கீழே போகிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் வந்து குறையும்னு அர்த்தம். தட் இஸ் பர்த் வந்து குறையும். அண்ட் திஸ் எல்டர்லி பீப்புளோடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாவாங்க. ஸோ சவுத் இந்தியா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இப்போ ஃபேஸ் பண்ண போகுது. இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சீட் அலோகேஷன் இன் பார்லிமெண்ட் அது வந்து ரெடியூஸ் ஆகும் இவங்களுக்கு, ஈவன் தோ தே ஹேவ் ரெடியூஸ் த பாப்புலேஷன். ஸோ அதான் இப்போ அடுத்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய மேஜர் தீமாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. லெட் மீ see about it. ஓகே, ஸோ majorly in the Malthusian theory, that is further on the demographic transition
ஒன் ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து தேர் சம் 4 levels. ஒன் ஸ்டேஜ் டூ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கீப் ஆன் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது த சொசைட்டி வில் கீப் ஆன் மூவிங். ஸோ ஃபஸ்ட்டு இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் low birth rate, low death rate, high birth rate, high death rate. இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லேட்டர் எஜுகேஷன், ஹெல்த்து, அதர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வர 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 இந்த பர்த் ரேட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் குறைஞ்சி டெத் ரேட் அதிகமாகிடும். டெத் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ பீப்புள் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் லைஃப் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து இந்த எல்டர்லி பீப்புள் கேரிங் அதுக்கான போர்டனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து கவர்மெண்ட் இப்போவே வந்து ஃபைன் பண்ணும் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸில். ஸோ தட் இஸ் த ஓவரால் கண்டென்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா இவங்களாம் வந்து திஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது. இந்தியாவில் 2049-50 இந்த பீரியடில் சதர்ன் இந்தியாவில் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபுல் ஆஃப் எல்டர்லி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள ஃபீட் பண்ணுறதுக்கு யூ நீட் டு பிரிங் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் த நார்த் இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இந்தியா இப்போது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.